நடிகை ஸ்ரீரெட்டி மேல இப்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரோட்ல நான் நடந்து போகும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு நிரோஷா சொல்லிருக்காங்க. நடிகைகள் முதல்ல பலியாறது மேக்கப் மேன் கிட்டதான் அப்படின்னு சொல்லிருக்காரு டாக்டர் காந்தாராஜ். என்னோட அப்பாவுக்கு கேன்சர், அவருக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நடிகர் நேத்ரனுடைய மகளான அபிநயா. இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். தெலுங்கு நடிகை ஸ்ரீரெட்டி சின்ன சின்ன வேஷங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. அவங்களுடைய நடிப்பு பாப்புலர் ஆனதை விட தெலுங்கு இயக்குநர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் மீது அவங்க சொன்ன பாலியல் குற்றச்சாட்டு மூலமா அவங்க ரொம்பவே பிரபலமானாங்க. தமிழ்லயும் நடிகர் ராகவா லாரன்ஸ், விஷால், இயக்குனர் AR முருகதாஸ் மேலையும் இவங்க பாலியல் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தாங்க. சமீப காலமா இவங்க அமைதியா இருந்துட்டு இருந்த சூழல்ல ஆந்திர முதல்வர் சந்திரபாபு, துணை முதல்வர் பவன் கல்யாண், உள்துறை அமைச்சர் அனிதா இவங்கள பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வெளியிட்ட கருத்துகள் இப்ப அவங்களுக்கு எதிராக வந்து நின்னுட்டு இருக்கு. கர்னூலை சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் நாகராஜு அவதூறு வீடியோ வெளியிட்ட ஸ்ரீரெட்டி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி 3வது நகர போலீஸ்ல நேத்திக்கு முன்தினம் புகார் கொடுத்திருக்காரு. அதன் பேர்ல போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுத்து ஸ்ரீரெட்டி மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ விசாரணை நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வழக்குல அவங்க கைது செய்யப்படலாம் அப்படின்னு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கலைஞர் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தொடர் தான் ரஞ்சிதமே. இந்த தொடர்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நேத்ரன் கிட்டத்தட்ட 25 வருஷமா சின்ன திரையில எல்லாராலையுமே அறியப்பட்டவர். இவருடைய காதல் மனைவியான தீபாவும் சின்ன திரையில பல தொடர்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. நேத்ரன் தீபாவுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதுல மூத்த மகள் அபிநயா சமீபத்துல வெளியான கனா காணும் காலங்கள் வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல அபிநயா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பதிவிட்டிருக்காங்க. அதுல எனக்கு இதை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல, என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச வாரமா அவரு ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காரு, அவருக்கு கேன்சர் பாசிட்டிவ்னு வந்திருக்கு, ஆனா சர்ஜரி பண்ணிட்டாங்க, கல்லீரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இப்ப அப்பாவை ICUல வச்சிருக்காங்க. இதை எப்படி ஷேர் பண்றதுன்னு நான் ரொம்ப நாளா தயங்கிட்டு இருந்தேன். நீங்க எல்லாருமே எங்க அப்பாவுக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னும், அப்பா சீக்கிரமா சரியாகி வருவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு அந்த பதிவை ரொம்ப உருக்கமா போட்டிருக்காங்க அபிநயா. உடல் நலன் பூரணமா குணமாகி வீடு திருமணம் அப்படின்னு நம்ம சினி சமூகம் சார்பான பிரேயர்ஸை தெரிவிச்சுக்கலாம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முதல் சீசன் முடிஞ்ச கையோட 2வது சீசன் தொடங்கப்பட்டிருந்துச்சு. இது அப்பா மகன்களின் பாசத்தை பற்றிய கதையா அமைஞ்சிருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல பாசமுள்ள அம்மாவா கோமதி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிரோஷா சமீபத்துல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்து, கோமதி இனி இப்படியே நீ இருந்துக்கோமா, மருமக கிட்ட உன்னோட அதிகாரத்தை விட்டு கொடுக்காத, சமையல் அறைய எந்த காரணம் கொண்டோ உன் மருமக தங்கமயில் கையில ஒப்படைக்காத அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சா. அட என்னப்பா நம்ம கேரக்டரை இவ்வளவு ஆழமா ரசிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களா. நான் இது வரைக்கும் எத்தனையோ சீரியல்ல நடிச்சிருக்கேன், அதுல கிடைக்காத ஒரு அனுபவமா இது எனக்கு இருந்துச்சு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க ஆக்ட்ரஸ் நிரோஷா. இது ஒரு பக்கம் இருக்க, சினிமாவில இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி டாக்டர் காந்தாராஜ் யூடியூப் சேனல் உனக்கு பேசிருக்கக்கூடிய விஷயம் இப்ப பல பேருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. ஒரு நடிகையோட நடிப்பை யார் பார்த்தா? ஒரு நடிகை அப்படின்னு வரும்போதே அங்க கவர்ச்சி தான் தேவைப்படுது. ஒரு நடிகை சினிமால அறிமுகமாகும் போது ஒரு மேக்கப் மேன் கிட்ட தான் அவங்க அனுப்பப்படுறாங்க. அந்த மேக்கப் மேன் உனக்கு எந்த ட்ரெஸ் செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா மேக்கப் மேன் கிட்ட கேட்டுதான் காஸ்டியூம் டிசைனர் எந்த ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு வடிவமைப்பு செய்வாங்களா. அதனால ஒரு நடிகை முதல்ல பலிகடை ஆகிறது ஒரு மேக்கப் மேன் கிட்டதான் அப்படின்னு சொல்லிருக்காரு டாக்டர் காந்தாராஜ். இதனாலதான் நடிகைகள் சினிமாவில எவ்வளவு சீக்கிரம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சம்பாதிச்சிடணும்னு ஒரு லட்சியமா வச்சிருக்காங்கன்னு சொல்லி நடிகைகள் படக்கூடிய கஷ்டத்தை பத்தி சொல்லிருக்காரு டாக்டர் காந்தாராஜ்.